அனைவருக்கும் வணக்கம். இந்த யமகாதகி திரைப்படத்தின் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட முதல் படம் இது. அவருக்கு கண்டிப்பாக இந்த 3வது ஆண்டிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கிற நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்குமே, இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் இந்த 3 நாள்லேயே ரொம்ப பெரிய திருப்தியும் மகிழ்ச்சியும் அளிச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் மீடியா ப்ரெஸ் நீங்கள் தான். இந்த படம் இப்போ அடைஞ்சிருக்கிற இந்த உயரம் எங்களுக்கு கம்மியாக தான் தோணுது. ஏன்னா அந்த படம் இன்னும் பெரிய உயரங்களை தாண்டக்கூடிய தகுதி உடைய ஒரு நல்ல திரைக்கதை உள்ள திரைப்படம் இது. இந்த படத்தை மேலும் பெரிய உயரத்தை அடைய வைக்கணும்னா அது ரசிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் தான் இன்னும் எங்களுக்கு உதவி செய்யணும். அதனால் ப்ரெஸ், மீடியா 2 பேரும் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு இன்னும் உதவி செஞ்சு இந்த படத்தை பெரிய உயரத்தை அடையிறதுக்கும் பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கும் நீங்கள் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். யமகாதகி என்கிற இந்த ஒரு நல்ல திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர், மிக சிறப்பாக ஒளிப்பதிவு படத்தொகுப்பு செய்த சாரங் சகோதரர்கள், இந்த படத்தை அற்புதமாக இயக்கிய அருமை நண்பர் பெப்பின், இந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர் நடிகைகள், குறிப்பாக கதாநாயகி, கதையின் நாயகன் நரேந்திர பிரசாத், துணை கதாபாத்திரமாக மிக அற்புதமாக நடிப்பை வழங்கிய தியேட்டர் ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நன்றி. முதல்ல இப்படி ஒரு கதை பிடிச்சிருக்கணுன்னு பெப்பின் என்கிட்ட சொன்னப்போ, யார் கதாநாயகன், என்ன பண்ணுறாங்க படத்தில், இல்லை கதாநாயகன் இல்லைண்ணே, இது பெண் மேல் கதை சுமந்து செல்கிற ஒரு கதை. சரி, கதாநாயகன் என்னவா வராங்க படத்தில், பொணமாக வராங்க, இப்படி தான் சொன்னாப்புல. பொணமாக கதாநாயகி வச்சுட்டு அதில் என்ன பெப்பின் பண்ண போகிறோம், நம்ம பண்ணலானே அப்படின்னு. அப்புறம் அந்த முழு கதையை சொல்லி இதற்காக நிறைய உழைத்து மிக அற்புதமான ஒரு திரைக்கதையை உருவாக்கிய அருமை நண்பர் பெப்பின் இன்னும் மிகுந்த உயரங்களுக்கு செல்லவும், பெப்பினோடு இணை நின்று இன்று வரை துணை நின்று கொண்டிருக்கிற இணை துணை இயக்குனர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. Thank you press and media, and thank you everyone who showed love to the film and appreciated the film, everyone, the technicians and all the wonderful cast. It means a lot to us, and Rahul, I know how much you struggled in this film. I'm very happy for you. And Pepin, you're one of the most brilliant directors I've worked with, and let's do more crazy films. Yeah, thank you. Thank you everyone for coming here and supporting us throughout our journey. Big shout out to the man of the hour, Pepin, for bringing out such a sensitive subject in a very thoughtful way. And thank you Rahul for being Pepin's left, center, right and supporting him throughout this journey. And other people I'd like to thank is Sachin, my sound designer, who's always behind me to create the best sounds. Jason, my music director, who has performed very well in terms of bringing out very soulful music. Srijit Sarang for his seamless editing, and Sujit for bringing out such beautiful visuals. Also, big shout out to the performers in this movie, because without them, this movie is nowhere. The Rupa especially, the way she's performed, even as a body, even as a dead body, the way she's performed is crazy. And anyways, thank you everyone, and please support us throughout this journey and keep helping us and help us to get this movie out there to everyone. Thank you. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி யமகாதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு my director Pepin George Jaiseelan for trusting me and giving me the freedom to enact Prema. It is definitely one very special character, and ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது I still remember around 200 plus people, including our cast and crew. Everybody just went in one total silence.
படம் பார்த்தவங்க யூட் ஹவ் சீன். ஸோ again my sincere thanks to my DP Sujit Sarang, editor Srijit Sarang, and my music director Jason, and my producer Srinivas Rao sir, EP Venkat Rahul, and my co-artists Subhash Ramasamy, Geeta, NP, Narendra Prasad, Rupa, and there are Raju sir, of course. There are few more jewels I could say எங்களோட ஃபிலிமில். மெலடி, பூஜா, இசபெல்லா, பிரதீப், ஜெயசந்த், முருகனண்ணா, விஜயகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர், ஜெயலக்ஷ்மி, லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா, and Raghav, Porkodi. There are 36 main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again thank you so much உங்க எல்லாருக்கும் நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் உங்களோட பெரிய ஃபேன்க்கா, நீங்கள் என் பேர் சொல்லி கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூடியூப் வீடியோ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்களோட, அதனால சொல்கிறேன். ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணுறீங்க. நிறைய டேரக்டர்ஸோட ஃபேன்ஸாக கூட இருக்காங்க உங்களுக்கு. கவிதா அக்கா, டிடி அக்கா, ஓகே, அவங்களுக்கு ஒரு கையெழுத்து கொடுத்துருவோம். நன்றி. எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக போர் அடிக்காமல் கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நன்றி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிற நல்ல மனிதர்கள் அனைவருக்கும், மேடையில் இடம் இல்லாதால கீழே இருக்கிற நல்ல மனிதர்கள் அனைவருக்குமே நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு நான் வெங்கட் சார்ட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா படம் ஆரம்பித்ததெல்லாம் ஓகே, பட் அந்த டைமில் எனக்கு ரூமில் தங்க கூட பணம் இல்லை என்கிட்ட. அந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்சு ஆரம்பித்தோம் அந்த இதில். அப்போது அந்த ஆஃபீஸ்லாம் தங்கிக்கோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இடம் கொடுத்தாரு அவர் தான். ஸோ அது இல்லைனா என்னால் இங்கே தொடர்ந்து மற்ற ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது படம் முடிஞ்சதுக்கு கூட எனக்கு அந்த இதில் ஆஃபீஸ் தங்கிக்கோன்னு சொல்லி இடம் கொடுத்தாரு. ஸோ பர்சனலாக ரொம்ப ரொம்ப நன்றி வெங்கட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு பெப்பின், ரொம்ப வருஷம் நண்பர்கள், நிறைய படம் நாங்கள் பேசியிருக்கோம் வச்சுருக்கோம். பட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் டவுட்டில் இருந்தார். பட் நாங்கள் எப்படி இருந்தாலும் படம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஆனால் ரெஜின் ரோஸ்னு ஒரு கேஸ்டிங் டைரக்டர் எல்லாத்தையும் பற்றி யாராருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கலாங்கும் போது அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அண்ட் பெப்பின் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ரிஹர்சல்லாம் ப்ராப்பராக போயிட்டு அதை பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெப்பின் எனக்கு கொடுத்த இடம் ரொம்ப பெருசு. ஏன்னா இன்றைக்கி வரையும் நாங்கள் நிறைய ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவர் அடுத்த படம் ஒரு முக்கியமான படம் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல, அதில் கூட நாங்கள் பேசிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் அவர் எனக்கு கொடுக்குற ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் சினிமா விட்டு போகாமல் ட்ரை பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் பெப்பின் ராஜேந்திரன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ இது நான் சும்மா சினிமாவில் இல்லாமல் ரொம்ப பர்சனலாக ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மேடை, அதனால் என்ன பேசணும்னு தெரில, ப்ரிப்பேர்டாக வரலனா. அண்டு சுஜித் ப்ரோ, ஸ்ரீஜித் ப்ரோ. சுஜித் ப்ரோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி. நான் ஃபஸ்ட்டு ஏன்னா எனக்கு சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் செலிப்ரேட்டே தான் பார்த்தேன். சுஜித் அண்ணாவை பார்த்தோன்னே அவர் டியர் காம்ப்ரேட் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நம்மகிட்டலாம் பேசக்கூட மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்களை மாதிரி பசங்களுக்கு கேமரா பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் எங்கள்கிட்ட குழந்தை மாதிரி கூப்பிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அண்ணன் தம்பிங்க மாதிரி ஆகிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸ்பாட்டில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மழை பற்றி நிறைய பேசியிருக்காரு சுஜித் அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம், ஸ்ரீஜித் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தடவை ஆஃபீஸ் வந்திருக்கேன், நீங்களும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஏதாச்சும் முட்டாள்தனமாக எடிட்டிங் போயிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்கேன், குழந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி கதைகளை தமிழ் சினிமாக்களை கொண்டு வரணும், இந்த நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண இருக்கோங்கிறத சொன்னது ஞாபகம் இருக்குது ரெண்டு பேருக்கும் ப்ரோ. ஸோ தயவு செய்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து நம்மளாம் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் சேர்ந்து இருங்க எனக்காக. சந்தோஷமாக நீங்கள் எங்களை மாதிரி அவங்களெலாம் கூட்டு போகணும் கைப்பிடிச்சி, அது கேட்டுக்கிறேன். அண்டு மற்ற எல்லாத்துக்குமே ராஜேந்திரன் சார், ரூபா, ராஜு சார், கீதா, ஹரிதா, அண்டு மிடில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என் கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லா பேரையும் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். எனக்கு ஒரே சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடிக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய
பிரச்சனையாக இருக்குது. ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு தேட்டரு, அது அப்புறம் மக்களை கொண்டு வரதுன்னு இவ்வளோ நிறைய ஸ்டேஜை கடந்துகிட்ருக்கோம். ஸோ இது இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகணும், இன்னும் கொஞ்சம் சரியாகணும். அதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல, நான் புதுசு. பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணணும், இதை பார்க்குற பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். அண்டு இந்த படம் ரொம்ப அழகாக எங்களால் என்ன முடியுமோ அதை எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி தேட்டருக்கு கொண்டு வந்தோம். அண்ட் இதை ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப அழகாக மக்கள் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் பேச போகிறாங்க, தேட்டருக்கு நிறைய பேர் வர போகிறாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி. அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அவ்வளோதான். இப்போது எங்கள் படத்தில் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சச்சின் சார், அரவிந்த் ப்ரோ, வாட் அ ஜாப் ப்ரோ, ரொம்ப ஃபேன் உங்களோட எல்லா விஷயங்களுக்கும், ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன் தான். இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க, சுஜித் ப்ரோ, ஸ்ரீஜித் ப்ரோ, இந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கிற சச்சின் ப்ரோ, இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இறங்கி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸும் இறங்கி வரணும்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏன்னா எல்லா கிரெடிட்டும் டேரக்டர்ஸ் தான் போகணும். டேரக்டர் தான் எல்லாமே, அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் டேரக்டர் தான் எல்லாமே. இப்போ டேரக்டர்ஸ்க்கான அங்கீகாரம் நிறையா கிடைக்குது நான் நம்புகிறேன். சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் அது இது நிறையா ஆனதுக்கு பிறகு அவங்க இறங்கி வந்து கொஞ்சம் நடுத்தரத்தில் இருக்கிற நடுத்தர நடிகராக இருக்கிறவங்க, வளர்ந்து வர நடிகர்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் மாதிரி சில படங்களை அவங்க வந்து பண்ணும்போது அது நிறைய இடத்துக்கு போய் சேரும், நிறைய மார்க்கெட் டெவலப் ஆகும்னு தோணுது. ஏன்னா இங்கே கண்டென்ட்டாக ஒரு பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வியாபாரமாக அதே சரிசமமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட்டு நல்ல படம் பண்ண வந்துருக்கோம், சினிமாவில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது வியாபாரங்கிற விஷயம் வந்து அடிக்குது. ஸோ நீங்கள் நினச்சா அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு தெரியாது, எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், கோ டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஸ்பாட்டில் எங்களை பார்த்துக்கிட்டது, நீங்கள் பண்ண உழைப்பு மிகப்பெரிய விஷயம். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா பீப்புள். ஏன்னா இந்த படம் ஒரு சின்னதாக நாங்கள் ஆரம்பித்து அது வந்து இந்த லெவலுக்கு பேர் வாங்கி யுனானிமஸாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். பிகாஸ் உங்கள் ப்ரெஷ் ஷோவில் இருந்து தான் வந்து இது வந்து மக்களுக்கு அவ்வளோ அழகாக நல்ல ரிவ்யூஸோட ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு பெரிய பெரிய கோடானு கோடி தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா பீப்புளுக்கு. யமகாதகி பற்றி சொல்லணுன்னா என்கிட்ட 2 கேள்விகள் எப்போவுமே என்னோட சர்க்கிளில் கேட்பாங்க. ஏன் சின்ன படம் பண்ணுற, பெரிய படங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு புதுமுகங்களை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் வரும். என்னை பொறுத்த முடியும் படங்கள் எல்லாமே ஒன்று தான். அது சின்னதோ பெருசோ பட்ஜெட் எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சினிமா வந்து எனக்கு வந்து மோர் தென் மணி மேக்கிங் எனக்கு. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு படம் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு சின்ன டேக்அவே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. பட் அந்த என்டர்டெய்னிங்கும் தாண்டி அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன டேக்அவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். துருவங்கள் 16 பண்ணியிருக்கேன், முதல் நீ முடிவும் நீ, கணம், பிளடி பகர், கடைசியாக பண்ணது பிளடி பகர். இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், நம்ம ஒரு டேக்அவே இருக்கும். துருவங்கள் 16 பார்த்தீங்கன்னா கர்மா ஒரு பூமராங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். என்ன நம்ம பண்ணுறோமோ அது திரும்ப நமக்கு வரும் அப்படின்னு. முதல் நீ முடிவும் நீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ், லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் வரும், அதை வந்து பக்காவை யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் வராது அப்படின்னு சொல்லிடுவோம். கணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நொடியை நல்லா வாழு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே தானாக வரும், முடிஞ்சதை பற்றியும் நடக்க போகிறத பற்றி யோசிக்காத. பிளடி பகர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உண்மையான பிச்சைக்கார யார், சின்னவனா, நம்ம வந்து காசு இருக்கிறவனா காசு இல்லாதவனா அப்படின்றது மாதிரி. ஸோ யமகாதகி வந்து எனக்கு வந்து பெப்பின் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பழகிருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 படம் இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது அப்போவே. ஸோ நான் ஆரம்பித்த டைமில் அதுக்கப்புறம் வரும் நடக்கும், இப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு. இந்த லைன் வந்து எனக்கு சொன்னபோது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் ஒரு சின்ன சோஷியல் மெசேஜ் இருக்குது. அதை வந்து ரொம்ப அழகாக ப்ரீச்சியாக சொல்லாமல் ஒரு அண்டர்லைங் லேயரில் வந்து இதை வந்து பல விஷயங்கள் இன்டெப்த்தாக நம்ம சொல்லிட்டு போகலான்னு எனக்கு இது தோணுச்சு. ஸோ அப்போ தான் நான் ராகுல் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 15 வருஷமாக பழகும், என் சீனியர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ என்னை வந்து ஃபஸ்ட்டாக வந்து சினிமாவுக்கு நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்குள்ள பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ என்னை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணது வந்து ராகுல் சார் தான். அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அவர். ஸோ அப்போ இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ராகுல் சாரோட அப்பா, ராகுல் சாரோட அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு இன்னொரு பிரதர் அவர், ஆக்சுவலி என்னோட அண்ணா ஸ்ரீஜித் சார் அங்கே எடிட்டர் இந்த படத்தோடு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ராகுல் சார், அவருக்கும் நான் சப்போர்ட் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எப்பவுமே நிறைய படங்கள் பற்றி பேசுவோம், சின்னதாக ஏதாச்சும் பண்ணலாம், அழகாக நம்ம வந்து கண்டென்ட்டும் சரி என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்தபோது நான் வந்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன், இந்த மாதிரி நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம்.
அப்படி ஆரம்பிச்சு இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் வந்து இந்த படம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து இவ்வளோ யுனானிமஸாக ரிப்போர்ட் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து லக்ஷ்மண் சார் அண்ட் கணபதி ரெட்டி சார். இவங்க 2 பேர் தான் இதை வந்து பயங்கரம் படம் பார்த்ததுலேருந்து நிறைய பேர் நம்பலை, பட் இவங்க 2 பேர் தான் இதை பார்த்துட்டு நம்பி இதை வந்து தியேட்டர் கொண்டு போகலான்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. யஷ்வா பிக்சர்ஸ் அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் டீம் அவங்களுக்கும் பெரிய ஒரு சப்போர்ட், அவங்க தான் தியேட்டர் கொண்டு போனாங்க. அப்புறம் வந்து டீம் எய்ம் சதீஷ் அண்ட் சிவா அவங்களும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எங்களை வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் யமகாதைக்கு வந்து சரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இனி இது என்ன பண்ணுவோம், இது எங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னா தஞ்சாவூரில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அழகாக சின்னதாக பண்ணும். அப்போ ஒரு ரியல் வீடு இருந்தால் நல்லா இருக்கும், செட்டில் போகலாமா இல்லை இங்கே சென்னையில் ஷூட் பண்ணலாமா இல்லை சிறுவாபுரி அந்த ஏரியாவில் வில்லேஜ் மாதிரி இருக்குது அங்கெல்லாம் பண்ணலாமன்னொன்னே பெப்பின் தான் சொன்னார் தஞ்சாவூர் சொந்த ஊருக்கே போகலாம், அங்கே போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோன்னே ஒரு வீடு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு இடம் பிடிச்சதுன்னா அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு எனக்கு ஒரு பயங்கரமான பிலீஃப் அது. நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு இது எதுவுமே நீங்கள் வந்து பெயிண்டிங் எதுவுமே டச் பண்ண வேணாம், இது அப்படியே ஷூட் பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ணுங்கள், மற்ற எல்லாமே செட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து யார் டெக்னீஷியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே என்னோட அண்ணா ஸ்ரீஜித் வந்து எடிட்டர் அண்ட் கலர்ஸ். ஆப்வியஸ்லி அவரோட ஒர்க் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. முன்னாடி போர்த்தொழில்னால் ரீசெண்டாக அவர் தான் பண்ணார். சவுண்ட் டிசைன் வந்து சச்சின் அண்ட் அரவிந்த் இவங்க 2 பேரும் எனக்கு பல வருஷமாக பழக்கம். நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். லைக் டாக்ஸிவாலா, அதுக்கப்புறம் டியர் காம்ரேட், அதுக்கப்புறம் இந்த D16 இதெல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க கூட ஒரு பெரிய ட்ராவல் அது. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை, அவங்க இமிடியேட்டாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதே போல் இதில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்வல் பிளாக்கும் சரி, அந்த எந்திரிச்சு உட்கார்றது ட்ரெய்லரில் பார்த்தது முரளி மாஸ்டர் அப்படின்னு ஸ்டன் மாஸ்டர், அவரும் ரொம்ப பழைய ஃப்ரெண்டு நமக்கு. சொன்ன உடனே பேமெண்ட் கூட அவர் கேட்கல, வந்துட்டு அவர் வந்து அவ்வளோ அழகாக அந்த சின்ன வீட்டுக்குள்ளே எப்படி அது பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து டைரக்டர் சொல்லிட்டாரு இப்படி போய் எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறது, அப்படி பாடி எந்திரிச்சு உட்காரதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவர் மிரட்டிட்டு போயிட்டாரு. யமகாதிக்கு ஃபேஸ் யார் வேணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். பல பெண்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரூபா வந்து உமாமேஸ்வர உக்ரபசின்னு ஒரு தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பார்த்துருந்தோம். பெப்பின் சொன்னார் இவங்க எப்படி இருக்கணும்னா எனக்கு பார்த்தோன்னே அவங்களோட, ஏன்னா இந்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிணமாக இருக்கணும். அதுக்கு வந்து ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக இருக்கணும். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் சொல்லணும். அது ஒரு நீங்கள் பிணமாக பார்த்தா அது பிணம், இல்லை ஒரு அம்மனாக பார்த்தா அம்மன், அதே போல் ஒரு அந்த லீலாவாக பார்த்தா லீலா, அந்த மாதிரி நிறையா ஷேட்ஸ் இருக்கணும். ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அது ஒரு டைமில் பார்க்கும்போது பயம் வரணும், ஒரு டைமில் பார்க்கும்போது வந்து கம்பீரமாக இருக்கணும், இன்னொரு டைமில் பார்க்கும்போது காமாக இருக்கணும். ஸோ ரூபா வந்து பேசிக்கலி டான்ஸர், அவங்க குச்சிப்புடி டான்ஸர். ஸோ அவங்கள பார்த்தோன்னே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இது ரூபா பண்ணதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க இப்போ வந்து பயங்கர யுனானிமஸாக அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது, அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கீதா மேம். இப்போ வந்து நீங்கள் அமரன், லப்பர் பந்திலிருந்து, லவர்லேருந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் அம்மா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா அவள் இறந்ததுக்கு அப்புறம் கடைசியில் தான் அம்மா வந்து அது முடி சைலண்டாக இருக்கிற அம்மா கடைசியில் ஓப்பனை பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே அவ்வளோ இதாக இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ப்ரில்லியண்டான பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ராஜு சார் வந்து அப்பாவே ஊர் தலைவராகவும் அப்பாவே வாழ்ந்துட்டார். அவரும் அமரனில் நடிச்சிருந்தாரு. இவங்க கிட்ட எல்லாம் என்னன்னா இந்த பெரியவர்கள் கிட்ட இவங்க இவ்வளோ ஆர்ட்டுக்கு வேண்டி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி, அதே போல் மற்ற கோ ஆக்டர்ஸ் யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கும்போது சரி தேட்டர் ஆக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய. ஏன்னா பட்ஜெட் சின்ன பட்ஜெட், அதுக்குள்ள நம்ம எப்படி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ரெஜின் ரோஸ் அவர் தேட்டர் அவர் வந்து எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா அந்த கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் அதனால மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அட்டகாசமான ஒரு ஒர்க் எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதான் சுபாஷ் எல்லாருமே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், திருப்பி டைம் எடுக்கும். ஊர் மக்கள், குருவாடிப்பட்டி ஊர் மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு ஊர் அப்படிங்கும்போது நம்ம யோசிச்சிருவோம் போவோம். சினிமாக்காரங்களை பொதுவாகவே பார்த்தா பிடிக்காது. ஏன்னா இப்போ முதல்ல நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சினிமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுன்னே அப்படி இப்படின்னெல்லாம் இதாகும். ஸோ பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுத்து அவங்க எங்களுக்கும் வந்து ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க குருவாடிப்பட்டி மக்கள். பெப்பின் பற்றி நான் சொல்லணும். பெப்பின் ஒரு டெரிஃபிக்கான ரைட்டர் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ அட்டாசமான ஒரு டைரக்டராக சூப்பராக மாறிட்டார். ரொம்ப எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ஈக்குவேஷன், அவர் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு என்ன உள்ள இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியும். இப்போ ரூபாவோட பேரா ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது ஏன்னா அந்த கேரக்டர் தான் செகண்ட் ஹாஃபை வந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அது யார் பார்க்கலாம் அப்படின்னா NPS சொன்னாங்க.
என்பி வந்து பிகினிங் ஒன்று ரெண்டு சின்ன இந்த யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். என்பி வந்து அந்த ரோலை வந்து அவ்வளோ மெச்சூர்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த பெரிய ஸ்டார் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த படம் வந்து இப்போ நல்ல ரிப்போர்ட்டோட அட்டகாசமாக வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம நிறையா படிச்சிருக்கோம், நம்ம சுற்றி பெரிய சொசைட்டி பயங்கரமாக வளர்ந்துருச்சு. பட் இப்போவும் வந்து நம்ம வந்து உமன்ஸுக்கு வந்து 100% நம்ம வந்து ரெஸ்பெக்டும் ரைட்ஸும் அவங்க நினைக்கிறத நம்ம கிட்ட கன்வே பண்ணுறதும் நம்ம சொல்கிறோமா, ஐ மீன் நம்ம கேட்குறோமா as a மென், அதாவது எல்லா ஆம்பளைங்களையும் நான் சொல்ல, பட் அதுலேயும் ஒரு பார்ட் ஆஃப் மென் வந்து நம்ம வந்து கேட்குறோமா, காது கொடுத்து கேட்குறோமாங்கிறது எனக்கு இப்போவும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இது நான் வந்து டே டு டே லைஃப்ல நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன் இது எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து என் அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரூம் கொடுக்கணும், எதுக்கு வந்து பிசிக்கலா டிமாண்டிங்கான சினிமாட்டோகிராஃபி ஜாப்ல எதுக்கு பொண்ணுங்க அப்படின்றது இன்டெரக்டா எனக்கு வரும் கேள்விகள். எதுக்கு தேவை? இப்போ வேற பசங்களை இது பண்ணிருக்கலாம்ல, அவங்கன்னா வந்து அவங்களுக்கு ரூம்ஸ் 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணு ஒரு ரூம் கொடுக்கணும், அதே போல ஒரு வண்டி கொடுக்குறோம்னா அந்த பொண்ணுக்கு எதுக்கு வண்டி? இந்த கேள்விகள் வந்து கான்ஸ்டன்டா எனக்கு டைரக்டா வராட்டி இன்டெரக்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது இப்பவும் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இது எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பட் இப்பவும் ஊருக்குள்ளாரையும் சரி, இன்னும் டீப் ரூரல்ல, அதே போல இப்ப இருக்கிற அதாவது மேலோங்கி இந்த படிப்பறிவு இருக்கிற சொசைட்டிலையும் இது இருக்கு. இது நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது எல்லா ஆம்பளைங்களும் சொல்ல, ஆனாலும் அதுல சர்டன் ஆளுங்க இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப ப்ரீச்சியா சொல்லக்கூடாது. இது வந்து அழகா ஒரு அண்டர்லைங் லேயர்ல அதை சொல்லிட்டு புரிஞ்சுக்குவோம் அப்படின்ற ஒரு இதுல பெப்பின் அது ரைட் பண்ணது எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அட்ராக்ட் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அம்மா பொண்ணு, அண்ணன் தங்கச்சி, எல்லா விஷயமும் இதுல இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட் ஒரு இப்போ தியேட்டரில் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸோட போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. ப்ரெஸ்ஸுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இதை வந்து ரீச் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். உங்களுக்கெல்லாம் கோடி கோடி நன்றிகள். இந்த 3 நாளாக நீங்கள் எழுதுகிற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து எங்களை வந்து பப்ளிக்கை வந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து தென்பாண்டி சிங்கத்திலிருந்து, தென்பாண்டி சிங்கம் ஒரு கலைஞரோட நாவலை அடிப்படையை வச்ச சீரியலில் வந்து நானும் நாசர் அண்ணன் தம்பின்னு நடித்தோம். நான் கருத்தாதப்பன், முடி வச்சு மீசை வச்சு. அது பிறகு பாரதியில் நடிச்சிருக்கேன், பாரதியில் வாவியசு ஐயராக நடிச்சிருக்கேன், மகிழ்ச்சியில் நடிச்சிருக்கேன், அப்புறம் கனாகாணும் காலங்களில் பிரின்ஸ்பாலாக நடிச்சிருக்கேன். அதனால் நான் வந்து சினிமாவுக்கு புதுசு கிடையாதுங்க, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அடுத்து வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது என்னோட எமோஷனை, அந்த கேரக்டரோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கோட அந்த ஃபீலை வந்து கொண்டு வர வச்சார் சுஜய் சார். ரொம்ப அற்புதமான விஷயம். நான் இந்த படங்களில் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து என்னென்னா அந்த சீனுக்கான ஃபீலை வந்து எப்படி மியூசிக்கை போட்டு எங்களை கேட்க அதோடு வந்து வசனம் பேச வைப்பார். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் சுஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பெப்பின் சார், அதாவது நாங்களும் வந்து பல டைரக்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கை எப்படி வாங்கணுங்கிறது வந்து நாட் இம்போசிங் எனிதிங், பட் ஆனால் அதை வந்து புரிய வச்சு அது வழியே வந்து கேரக்டரை வந்து ரிவீல் பண்ண வச்ச மெத்தட் இருப்பாருங்க. நாங்களும் மெத்தட் ஆக்டிங் சொல்லி கொடுப்போம், அது எல்லாம் சொல்லி பண்ணிட்டு தான் இருப்போம். பட் தி வே ஹிஸ் அப்ரோச், எனக்கு என்ன, ஒரு டைரக்டரோட ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது, ஒவ்வொரு வே ஆஃப் கெட்டிங் தி கேரக்டர்ஸுங்கிறது இருக்குது. அது மட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் வந்து அந்த ஒரு 100% வந்து அந்த கேரக்டருக்குள்ளே எங்களால் போய் வாழ முடிஞ்சது. அதே மாதிரி என்னுடைய சக நடிகர்கள், சக டெக்னீஷியன்ஸுகள், படத்தை பார்த்தவரை அசந்துட்டேன். என்னம்மா நம்ம நடிச்சிருக்கோம், முழு படத்தை போகும், எத்தனை பேர் ஹவு மச் எஃபோர்ட் தேவ் புட். நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன, அந்த பொண்ணு வந்து டெட் பாடி தான் சொல்லியிருந்தா, அது வந்து ஷீ ரிவீல் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வந்து சம்திங் இஸ் ஜஸ்ட் ஷீ இஸ் கம்யூனிகேட்டிங். இட்ஸ் ஒரு சைலண்ட் மேஜிக், இது சைலண்ட் மேஜிக். அதே மாதிரி தான் எல்லாரும் என்னுடைய அமரனில் என்னோட நடித்தா அவங்க தான் வந்து எனக்கு அமரனுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் வந்து கேரக்டர் கிடைக்கிறதுக்காக கீதாம்மா அவங்க.
ரொம்ப பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி அவங்க அதுவே அது ஷார்ட்டுக்கு இடையில வந்து we will talk about the acting method, அதே மாதிரி தியேட்டரை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டே இருந்தது. அவங்க ஹரிதாவும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருப்போம். அவர் வந்து இளைஞரோடு சுற்றிட்டு இருப்பார். நம்ம சுபாஷ் இருக்காரு, அந்த படம் வேற, நாங்கள்லாம் கொஞ்சம் வயசானவங்கலாம் வேறு மாதிரி உட்காந்துருப்போம். ஸோ இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் பட தயாரிப்பாளர் இவர் இருக்கார், ராகுல் இருக்கார், மார்னிங் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து he used to do exercise, ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வந்து ஓப்பனாக பண்ணிகிட்டு இருப்போம். பண்ணி எங்கள் பாடியை வந்து அந்த கேரக்டருக்காக வந்து கொண்டு வரணுங்கிறத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதனால் பல வகையான பரிமாணங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப அந்த 3 நாளாக வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க பாருங்கள். நான் தமிழ் படம் போகலான்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த படத்தை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. இன்னும் வந்து உங்கள் ரைட்டிங்ஸில் வந்து அதை நல்ல லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள படத்தை பார்க்கும்போது இது மாதிரி படம் நம்மகிட்ட இல்லையே, இது மாதிரி படம் இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஏக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கே ராஜாராயணோட கடையங்கிற நாவலில் வந்து அதை வந்து அம்சன் குமார் வந்து பண்ணியிருப்பார், ஒருத்தின்னு சொல்லி. அதை வந்து ஹீரோவுக்கு அப்பாவும் நான் பண்ணியிருப்பேன். அது மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நல்ல படங்கள் வரலையாங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை தவிர்த்த இந்த படக்குழுவினருக்கும் அதை உயர்த்தி பிடித்த உங்களுக்கும் நான் ஓடி நன்றி சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். யமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை அவர் சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது அது வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். வேறு வழியே இல்லை, எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த ஊரில் அது எங்களுடைய வீடாக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம். எல்லோரும் பக்கத்தில் ஒரே இடம் எடுத்து அங்கே ஒரு பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்கே தங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு முறை சந்திச்சவங்கள 35-40 நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம், சில சமயம் எல்லாரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொக்கேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சில நல்ல நட்புகள் கிடச்சிது, புதிய புதிய நட்புகள் அங்கே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே
எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள் அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம். அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு அது. ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லாரும் வேறு ஃபேஸ் டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே ஏன்னா நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்டில் எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம். பட் அந்த டெப்த் அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு சீனில் இருந்து 4 சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. 35-40 நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும்பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லாரும் அதுக்கான உழைப்போம், அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த டேயில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ஒருத்தர் பேராக சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும் எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ராஜு சார், ஹரிதா, மெலடி, முருகன், இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு. ஸோ ரொம்ப நிறையா வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிரித்து ஐ திங்க் அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கள்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்துச்சு. அவ்வளோ சிரித்து இது பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேறு மாதிரியான இடம். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம். அண்ட் பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் லெங்க்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடிச்சேன்ற ஃபீலிங்கே கிடையாது. இது என்னுடைய படம். நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே. நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலாக இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினையும் அவ்வளோ பிடுங்கியிருக்கோம். எப்போ ரிலீஸ், எப்போ பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஏதோ இப்போ பண்ண போகிறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடலை. அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொணன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு. அண்ட் அதை ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா பெப்பினோட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை. ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கும்போது நமக்கு 10 நாள்லேயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் சுஜித் சரண், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகாக கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நிறையா உழைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் whoever is worked on sound and to all of you including Jason, I'm really thankful because அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க, பல இடங்கள்லேருந்து பாராட்டுறாங்க. அண்ட் ராகுல், தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். மேக் மோர் ஃபில்ம்ஸ் லைக் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றே சொல்லிக்கிறேன் என்னென்னா, அஃப்கோர்ஸ் என்னை ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கோடம்பாக்கம், கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட். நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் ஹாப்பி. ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ
என்னோட கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதிக்கு அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோட டீம் பிளாக் ஷீப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோட இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷீப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன், வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதிச்ச என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதிகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம். பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த மீடியா ஷோ யூ ஸ்டார்டட் ஷவரிங் அஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும் என்ன, like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு அண்ட் now the theater response is I was really amazed. By the interval scene காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் I haven't thought of it at all. So ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராவல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். So because when Pepin sir narrated me the story, எனக்கு புரியல சில விஷயத்தில் எனக்கு தமிழ் புதுசாக அப்போ. ஸோ ராகுல் சார் கால்ட் மீ அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மீ த ஸ்டோரி, இப்படி நடக்கும் இங்கே இது. அண்ட் இஃப் ஹி வுட் ஹவ் நாட் டோல்ட் மீ explained me those things at that point of time, it would have been a costly miss for me. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். என்ன மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theaters today. and அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார் இது ஃபிலிமில் என்ன ஏன் நாட் ஓன்லி மீ, தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி he has written. So thank you for like making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கூலாக இருக்கும். பட் ஆனால் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவங்க. ஸோ அண்ட் our DOP Sujit Sarang sir, as sir told from the beginning, though he used to do பெரிய films பண்ணுவேன் அவங்க. பட் ஆனால் துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ யமகாதிக்கு வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ். அப்போ he usually pick on films which he resonates emotionally. So please sir அந்த மாதிரியே பண்ணுங்க. Industry needs more of these kind of films, and almost every of his choices has worked out really well in the Tamil cinema. And நிறைய இப்படி வரணும். And இது எல்லா ட்ரையோ, பெப்பின் சார், வெங்கட் ராவல் சார், சுஜித் சார், எல்லா ஒரு ட்ரையோ. they worked really hard and efforts வச்சு இது எல்லா they took this project forward. And அவங்க
and our co-producer Ganapati Reddy Garu, and our writer Rajendran Garu for writing such beautiful lines for me in the film. And our editor Srijit Sarang sir, நிறைய ரிவ்யூஸ்லோ they've written that the film is really crisp and ரொம்ப நல்லா இருக்கு, ஷார்ட் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ அப்படி நல்லா பண்ணிட்டாங்களா பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெசின் சார் அவங்க மியூசிக் டைரக்டர், அது அவங்களுக்கு புதுசா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். And again Rahul sir, like he brought it from album song, he heard an album song and avanga he brought him on board for this film. So and ரொம்ப நல்லா work ஆயிட்டு உயிர் கூட்டலேனா. அண்ட் இந்த ஃபிலிம் ஆக்சுவலி நிறைய சீன்ஸில் சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக்கு இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சச்சின் சுதாகரன் சார் அண்ட் அரவிந்த் மேனன் சார் and Jason sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And the chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So appadina romba nalla music and sound designing pannitaangla avangaloda filmukku. So thank you for that sir. And avanga mukyamana stunt master, like so many have been asking me like how did you like woke up like that in the trailer shot அப்படினு நிறைய கேக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்கு, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹிம் அஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்டா. ஹீ டிட் லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் ஐ மீன் லைக் ஜென்ரலி ஐ டோல்ட். அண்ட் கீதாமா ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், யமகாதிக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ I think it worked out in the theaters, and everybody started crying in the theaters. avangala seal ella irukku. So I think thank you Ma, it was wonderful working with you. And Harita, Subhash and ella avangaloda ella cast, Isabella anoda friend, Melody, Pooja and Porkodi ji, Jacinth and Murugan ji, ella. So ஐயோ யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாரி. ஓகே. அண்ட் அவங்களோட பிஆர் சதீஷ் ஜி அண்ட் சிவன் ஜி அண்ட் Shiva Garu and Satish Garu for promoting our film in every way possible and making it to the for taking the film to the people. And enoda makeup food production anna ellarukku romba romba nandri. And for the people for going to the theaters and watching the film romba nandri. And please if you didn't watch it yet, please go to the theaters. This is a film that has to be seen with your family. And oru nalla message irukku film la. And avangaloda first film ku ella romba heart and soul veche பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பா பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா இந்த மாதிரி படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு 3 டேஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு ரீச் கிடச்சிருக்கு. பிகாஸ் நாங்கள் டெக்னீஷியனாக எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு 3 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட்.
ஆனால் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை சொல்லணுன்ட்டு ராகுல் சார் எங்களோட ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அவர். ஸோ அவர் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். ஏன்னா இதில் மற்ற ஆளுகளுக்கெல்லாம் அவங்கவுங்க படங்கள் அப்படியும் போகும், டைரக்டரும் ப்ரொடியூசருக்கும் அது கிடையாது. ஏன்னா நம்ம கண் முன்னாடி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலி இந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அருணாஸ்ரீ என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க முன்னாடி வந்தாங்க, தென் யஷ்வா பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க வந்தாங்க. ஸோ எல்லாரோட சப்போர்ட்லேயும் இப்போது நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 3 days தான் ஆயிருக்கு. இதுக்கு மேலேயும் எங்களுக்கு அந்த புஷ் தேவை, இன்னும் நல்லபடியாக போகணும் இந்த படம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ராகுல் சாரோட அப்பா அம்மா, தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஆன்ட்டி. ஏன்னா அவங்க பையன் அது பட்ட ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு தெரியும், அது பர்சனலாக தெரியும். ஸோ அவங்க கூட நின்று இது பண்ணாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இது என்னோடய முதல் மேடை, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ பொறுமையாக ஆரம்பித்து அப்படியே முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம். இந்த யமகாதகி இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே காரணம். ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார், அதுக்கப்புறம் வெங்கட் ராகுல் சாரோட அப்பா சீனிவாசராவ் சார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த ஐடியா வந்து நான் முழுசாக கூட எழுதலை, ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாமல் ஜஸ்ட்டு நாங்கள் முன்னாடியிலேருந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் கூட எழுதலை. ஒரு நாள் சும்மா இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன். ஒரு நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்கள், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்ணுறேன். ஸோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோடய டிஓபி சுஜித்திட்ட போய் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவரும் அதே ஹோப் கொடுத்தாரு. ஸோ பட டைரக்டருக்கு எல்லோரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு என்னோடய டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன்ட்ட போயிட்டு சொல்கிறேன். அவருக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம். என்னுடைய இன்னைக்கு யமகாதகியோட அரசியல், இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான். இந்த புக்கை படி, இந்த மாதிரியான விஷயங்களை பாரு, ஒரு படத்தை இந்த நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர். ஸோ இந்த ஐடியா எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் எப்பொழுதுமே அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். என் அசிஸ்டன்ஸுக்கு தெரியும், ஒரு லவ் சீன் சொன்னால் பெப்பின் வந்து சந்தோஷமே ஆக மாட்டார். ஒரு கொலை இருக்குன்னு சொல்லு, இல்லை ஒரு போனம் இருக்குன்னு சொல்லு, உடனே வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார், நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டைரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அமித் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ராஜதந்திரன்ற படத்தில். அவருமே சொல்லியிருக்காரு, நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பேசும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுற, இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. ராகுல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அப்படியே செட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். நானும் லோகனனும் போயிட்டே இருந்தோம். பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது. நான் திருப்பி போயிட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு பெருசாக எந்த டிஸ்கஷனுமே இல்லை. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ நேர்த்தியாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் ராகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சுஜித் சார் படம் எடுக்கும் பொழுது என்னுடைய எழுத்துக்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்க போகிற ஆள் அப்படின்றது நட்பு ரீதியாக ரொம்ப பழக்கம். சுஜித் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியிலேருந்தே 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணும்பொழுது சுஜித் கொடுத்த சப்போர்ட் இனிஷியல்லேருந்தே ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரம் த பேப்பர் ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அவர். எனக்கு படம் அவர் 12 படம் முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பயங்கரமாக சாதிச்சிட்டாரு. எல்லா வகையிலுமே பெரிய படமும் பண்ணிட்டாரு, பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அதுக்கு முதல் நாள் பெரிய மழை. நாங்கள் 2 பேரும் அடுத்த நாள் முதல் நாள் ஷூட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். முதல் நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியாச்சு. 3ஆம் தேதி நாங்கள் சும்மா ஷூட்டிங் அந்த வீட்டை பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது, முழங்கால் வரைக்கும் மழை பெஞ்சு எங்களை உள்ளே விடலை. நைட்டு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். சுஜித்தா சொன்னார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக போயிடலாம். பூஜை போட்டாச்சு, மழை அப்படியே வரல. இயற்கை ஃபஸ்ட்டு எங்களை அனுமதிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் போட்ட சீனு கொஞ்சம் லேட்டாக மழை விட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் கீதா கைலாசம் மேம்க்கு தான் வச்சோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ சுஜித் ஃபஸ்ட்டு அவங்க டீமில் கூப்பிட்டு, நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் எடுத்தோம், சுஜித்தை நீ கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஆக்ஷன் அதுதான். ஸோ அப்போ கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட். படம் முடிச்சு இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட், கான்ஃபிடென்ட். ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும். என்னை முதல்ல நம்பினதுக்கு. நான் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சில சீக்வன்சஸ் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோடு சேர்ந்து, முரளி மாஸ்டரோடு சேர்ந்து நாங்கள் பண்ணது, சுஜித்துக்கும் முரளி மாஸ்டருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் ஸ்கிரிப்டை கரெக்டாக உள்வாங்கிக்கிட்ட விதம், இது 3ம் தான் நான் சொன்னதை கரெக்டாக எடுத்துகிட்டு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த போர்ஷன் எடுக்கும் பொழுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் படம், இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எழுதும் பொழுது. நானும் அசிஸ்டன்ட்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக. லீலா ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பித்து இந்த 36 கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 8வது நாளோ என்னமோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷூட் ஆரம்பித்தோம். ஸோ எமகாதகி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அன்னைக்கு மாறினாங்க, அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்றைக்கும் ஒரே ஃபேமிலி தான் எனக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல முடியலை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் யாராச்சும் மிஸ் ஆகிட்டாலும் கோச்சிக்குவாங்க. எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர், படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஸ்ரீஜித் ப்ரோட்ட டேபிளில் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸாக சொல்லுங்கள் என்ன இந்த சீனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தோம். அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சின்ன சின்ன இன்புட்ஸ் மட்டும் கொடுப்பாரு. பெப்பின் இதோட இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பெப்பின் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி காட்டுவார். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜெசின் ஜார்ஜ். படம்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மியூசிக் டைரக்டரை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராகுல் சார் சொல்லி தான் ஜெசின் ஜார்ஜை மீட் பண்ணோம். அவர் இந்த படத்தில் நிறைய மல்டிபிள் ஜானர்ஸ் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா ஷிஃப்ட்டையும் ஒரு வேர்ல்டாக க்ரியேட் பண்ணுறது தான் எங்களோட சேலஞ்சாக இருந்துச்சு. சுஜித்தும் அதை தான் பண்ணார். என்ன ஜானராக இருந்தாலும் மொத்த படமாக பார்க்கும்பொழுது ஒரு யமகாதகியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி கேமராவில் அவர் பண்ணிட்டார். ரைட்டிங்கில் ராஜேந்திரன் சப்போர்ட்டோடு எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டோம். இதை மியூசிக் டைரக்டராக மியூசிக்கில் கொண்டு வரும்பொழுது ஒரு புது வகை இசையமைப்பாளர் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அவர் கொஞ்சம் பேஷன்ஸோட சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்ப அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு சிங்குக்கு வரோம். சச்சின் பிரதோ அண்டு அரவிந்த் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ அவங்களுக்கு வாரம் 2-3 படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த எவ்வளோ பிஸி ஷெடியூலில் யமகாதகிக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ ஒவ்வொரு இடத்துல உயிர் கொடுத்துக்கிட்டே வராங்க படத்துக்கு அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிகினிங்கில் ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு கனவு இருக்கும், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன், சாரி. ஸோ என்னோட கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டி சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். ஸோ யுவர் சப்போர்ட் மீன்ஸ் லாட்ஸ் டு அஸ் ஆக்சுவலி, யூ நோ. தேங்க்யூ ஃபார் தட் சார்.
So, and Lakshman sir, your support also means a lot to me, sir, a lot to us, sir. It's very important to us. Thank you, sir. Thank you so much. So, next, என்னோட டீம் இவங்களுக்கு வந்து வெறுமனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் வேறு என்னன்னு சொல்கிறேன்னு தெரியலடா. தேங்க்யூ, நன்றி, நன்றிடா தம்பி. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய ஸ்ட்ரகிள் பட இயக்குனருக்கு எங்கள் படத்துக்கு நிறைய இருந்துச்சு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப லோ ஆகும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரைடேடா எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு உங்களுக்கு மண்டே போட்டு காட்டணும், அப்பயே மாறிடுச்சு. உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, பெரிய பெரிய நன்றி. ஸோ நீங்கள் எழுதின எழுத்துக்களும் நீங்கள் கொடுத்த அங்கீகாரமும் தான் இன்றைக்கி யமகாதகி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இன்னும் அதிகரித்து மக்கள் திருப்பியும் இன்னும் அதிகமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்றது எங்களோட விருப்பமாக இருக்குது. எனக்கு வெள்ளிக்கிழமை விடியலை, திங்கக்கிழமையே விடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்ததுனால திருப்பி நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாக்கியிருக்கு எல்லா வகையிலையுமே. ஸோ அதை நான் அடுத்தடுத்து ஏமாற்ற மட்டும் நினைக்கிறேன். நன்றி, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க, இன்டென்ஷனலாக கிடையாது, பேச முடியல. நன்றி, நன்றி. Thank you so much for your kind support and encouraging reviews. யமகாதகி படம் நான் ஐடியா கேட்டு இனிஷியேட் பண்ணது 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இட் இஸ் இன் தியேட்டர்ஸ். இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா லேயர்ஸ்லையும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. டெக்னிக்கல் டீம்லேருந்து, கேஸ்ட்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னலாகவும் நிறைய சப்போர்ட் கிடைச்சது. இந்த படத்துக்கு வந்து இந்த படம் இன்னும் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோன்னா முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண லக்ஷ்மண் சார், கணபதி ரெட்டி சார், இவங்களை தாண்டி எங்கள் அப்பா, இவங்களை தாண்டி வந்து ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. தமிழில் தான் என்னோட கெரியர் ஆரம்பிச்சது. கடவுள் படத்தில் நான் வந்து ஹீரோ நடிச்சிருக்கேன். அருண் பாண்டியன் சார், ரோஜா மேடம் இல்லை, வேலு பிரபாகர் சார் டைரக்ஷனு. 18 வருஷம் ஆச்சு. அப்பத்துல வந்து இன்னைக்கு டுடே ஈவன் நான் இங்கே நின்றுட்டு பேசுறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனர்ஜி என்ன இது வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் என்னை வந்து ட்ராவல் பண்ணி வச்சுட்டே இருக்கு. இதை தாண்டி அந்த சப்போர்ட் யாரும் கிடையாது. எங்களுடைய எங்கள் மதரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் மதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்படி நான் வந்து இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். யமகாதகி படம் வந்து எங்கள் அப்பா பேருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கிஃப்டாக கொடுக்குறேன். எங்கள் அம்மா வந்து நான் மேடைக்கு வந்து கூப்பிடலான்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு கூப்பிடுறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவை. அதனால தான் நான் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்தேன். அவங்க இல்லைன்னு அவங்க இல்லை டெய்லி டென்ஷனாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோட ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் லாஸ்ட் 2 months கூட இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட டென்ஷனாகவே இருந்தது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சு புரியாது, எனக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஒரு அம்மாவை மட்டும் திங்க் பண்ணுவேன். அவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருந்து ஓகே கோ ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இன்னைக்கு வந்து டுடே ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். நான் இந்த படம் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பண்ணவே இல்லை சார். இது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஆஸ் ஆக்டராக வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட். எனக்கு சுஜித் சாருங்க வந்து பிரதர்ஸ் கிடைச்சாங்க அங்கே, எனக்கு ஜூனியர்ஸு. அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆக்டராக வந்து என்னால் மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சம் ரீசன்ஸ் வந்துடும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நானே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அதில் நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிளை வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நான் வந்து நேற்று என்பி வந்து எங்களை ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டாரு பிளாக் ஷீப் பண்ணி. ஸோ அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க பிளாக் ஷீப்பில் வந்து நான் நேற்று ஒரு விஷுவல் காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா. ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அங்கே எவ்வளோ பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அது அவங்க ஒரு டீமாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு டீம் இல்லை. பட் நான் தனியாக வந்து நைசாட் மீடியா ஒர்க்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு டு த சேம் திங் என்பி. எனக்கு நேற்று அவங்க பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்கள் வீடியோ பார்க்கும்போது, ஏவி வீடியோ. ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 36 ஆர்டிஸ்ட்டை வந்து எங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுவுமே சொல்லலை. அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஜஸ்ட் பேக்ஹெண்டில் இருப்பேன். அப்படி தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு டிரைவராக வேலை செஞ்சேன், நிறைய எதுவும் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும். நான் இந்த படத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. படத்தை விட்ட எனக்கு வேற எதுவும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, சரி போதும் நீ வா வெளியில வா ஏதோ பண்ணிக்க. எனக்கு தெரியல இது பண்றதுக்கு. ஏன்னா மைண்ட் ஃபுல்லா இதுல இருக்கு இவ்வளவு வருஷமா.
ஸோ இந்த படம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் வந்து என் பிரதர்ஸ் ஸ்ரீஜித் சாருங்க ரொம்ப எமோஷனலான எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீஜித் சாருங்க, சுஜித் சாருங்க. இது தாண்டி எங்கள் டார்லிங் பிரதர் சச்சின், சிங் சினிமா சச்சின், அரவிந்த் மேனன் எதுவுமே கேட்கல. அவங்க என்கிட்ட வந்து இது ஒரு ஃபினான்ஷியலாக பெரிய எஃபெக்ட் பண்ண முடியல என்னால். பட் அவங்க எல்லாமே கொலாப் ஆகிட்டு வந்து இந்த படம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அது தாண்டி நான் வந்து ஒரு சின்ன ஏன்னா இந்த படத்துக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சு நான் பண்ணிட்டேன். ஐ மீன் என்னுடைய லிமிட் தாண்டி நான் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் தாண்டி வந்து இந்த படம் இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து அந்த மண்டே நடந்த அந்த ஷோ தான், ப்ரெஸ் ஷோ. உண்மையில ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன்னா. இல்லைன்னா இது அது எனக்கு தெரியல, அது எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை எனக்கு. அந்த ஷோக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஸோ நான் தான் சொல்றேன், நான் பிஸ்னஸ் இந்த படம் ஆடிட்டோரியத்துக்காக பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். அதுதான் என்னுடைய மோட்டிவா இருந்தது, எய்மா இருந்தது. அங்கே கொண்டு போய் காட்டணும், தியேட்டர்ல இந்த படம் பார்க்கணும், ஆடியன்ஸ் கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யமகாத்கி வந்து இட்ஸ் அ ஸ்மால் மூவி வித் லார்ஜ் ஹார்ட். ரொம்ப ஹானஸ்டாக ரொம்ப ஜென்யூனாக எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் கிராப்ட் அஸ் மெனி ஐபால்ஸ் டுடே பிகாஸ் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் மீடியா. இதுக்கு வந்து நான் சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாம் சிவான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். we would like to extend our heartfelt thanks to Miss Rashmika Mandana. First அவங்க தான் வந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து இந்த படத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரஷ்மிகா மந்தனா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், கவின் சார், அப்புறம் அஞ்சலி மேடம், இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ப்ரொமோஷனலுக்காக நாங்கள் கேட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிவிங் இஸ் வைட்டல் இந்த விசிபிலிட்டி வந்து அவங்களால தான் கிடைச்சது எங்களுக்கு, இந்த பிகினிங் விசிபிலிட்டி. இது வந்து ஒரு ஸ்மால் எஃபோர்ட். இது அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த டைமில். So when we screened Yamagathiki for the press on Monday, we were filled with emotions and a bit of nervousness, and they were our first audience. Ningala our first audience. But after receiving heartfelt and honest reviews from the media, we were truly moved actually. So your support has not only uplifted our spirits but also boosted our confidence in ways we did not imagine. The positive reviews shared across your publications and social media have reached exhibitors and distributors, ensuring that we are getting a solid number of screens this Friday. On the Friday, எங்களுக்கு கிடைச்சது சின்ன லிமிடெட் ரிலீஸாக இருந்தது. பட் ஆஃப்டர் யுவர் ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரிலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. Many celebrities have expressed their intention. After இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அண்ட் we eagerly await their feedback. இன்னும் நிறைய பேர் பார்க்க போறாங்க இந்த நெக்ஸ்ட் வீக்ல. ஸோ சார் ஓகே. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ்டு குட் சினிமா. ஸோ நான் வந்து நிறைய படம் பண்ணலான்னு இருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் லாங்குவேஜில். அதுக்கு வந்து கணபதி ரெட்டி சார் சப்போர்ட், லக்ஷ்மண் சார் சப்போர்ட் கிடைச்சதுன்னா நிறைய படம் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு நான் ஏன்னா பிகாஸ் ஐ நோ த ஸ்ட்ரகிள் ஆஃப் நியூ கமர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். முடிஞ்ச பிளாக் ஷிப்லேயும் எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். நானும் அங்கே கொஞ்சம் கற்றுக்கினேன். ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் பிளாக் ஷிப் ஹவ் தேர் மீன் டூயிங் ஆல் திஸ். அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க நேற்று, எவ்வளோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நேற்று அவர் கூப்பிட்டது ரொம்ப தேங்க்யூ என்பி ஃபார் திஸ். அண்ட் எங்கள் ஆக்டர்ஸ் நைஸ் ஆட் அவார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் டைம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து என்னோட ஸ்ரீஜித் ப்ரோ, சுஜித் ப்ரோ சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ மீன் உங்கள் டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இது ஆல்ரெடி டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அம்மா கீதா அம்மா நன்றி, ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கும். ராஜு சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஆர்டிஸ்ட் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, சுபாஷ்லேருந்து மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும், மெலோடி, பிரதீப், இசபெல்லா, எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கணபதி சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் கணபதி ரெட்டி சார், லக்ஷ்மண் சார். உங்களுக்கும் ஃபியூச்சரில் நிறைய கொலாப் பண்ணிட்டு நீங்கள் மனசு வச்சா நாங்கள் நிறைய பண்ண முடியும் சார். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், நிறைய யூனிக் ஐடியாஸ் நாங்கள் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்களான்னு நாங்கள் நிறைய பண்ணலான்னு இருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய
டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டும் கூட்டு வரலான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.